ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் வாங்கின நாள்லேருந்து ஏதோ அலங்கார பொருள் மாதிரி வச்சு நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. வாங்கின புதுசில் ஒரே ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு டாபிக் ஃபுல்லாகவே படித்து முடித்தேன். ஒரு டாபிக்னா அந்த அழகு ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணேன். ஒரு 3 அணை மட்டும் அதில் படிக்கலை, மீதி எல்லாம் படித்து முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு நிறைய டாபிக்ஸ் எல்லாம் படிக்க இருந்த உடனே இதை அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சாச்சு. இனிமேலாவது அதை படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. கைக்கு வரதுக்கு முன்னாடி எப்போ வரும் எப்போ வரும்னு இருக்கு பார்த்துக்கோங்க. கைக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ அலங்கார பொருள் மாதிரி வச்சு பாதுகாக்க வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இனிமேலும் பாதுகாத்தா முடியாது பார்த்தீங்களா, அதான் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நான் முடிச்சு தானே வச்சிருந்தேன், அதனால இப்போ ஒரு வாசிப்பு வாசிச்சா முடிஞ்சு போயிரும்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நடந்தது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கே படிக்க வந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சது 7 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி நடந்து முடிஞ்சு கடைசியில். பிரித்தெழுதுக டாபிக் முடிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய அவங்க கொடுத்துருக்காங்க. 6th to 12th வந்து எல்லாமே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பொறுமையாக படித்து முடிச்சு வரதுக்குள்ளால ரொம்ப டைம் ஆகி போச்சு. அடுத்து சேர்த்தெழுதுக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, அது ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் பிரித்தெழுதுக அப்படி கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து படிக்க முடிஞ்சு. நிறைய பேப்பர்ஸும் இருந்த மாதிரி இருந்து. நான் எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் புத்தா டிஎன்பிஎஸ்சிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளால எனக்கு முடிக்க முடிஞ்சது வெறும் 3 டாபிக் தான் முடிக்க முடிஞ்சு. மற்றதெல்லாம் படிக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் நடந்தது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இனிமேல் டெய்லி காலையில் இந்த மாதிரி ஒரு 3 டாப்பிக்காக கவர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. என்னதான் நம்ம தலைக்கீழ நின்று ஜிஎஸ்ஸை படித்தாலும் நமக்கு மார்க்கை கடைசியில் ஏற்றி விட போகிறது பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும் தான். அதனால் இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் அதிகமாக கொடுக்கணும். போன குரூப் 4 எக்ஸாம் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதின குரூப் 4 எக்ஸாம் பார்த்துக்கோங்க. அதில் நான் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை ஒமிட் பண்ணது தான். மேக்ஸை வந்து நான் அப்படியே ஒமிட்லாம் பண்ணலை, பார்த்துருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலை. தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் கொடுத்த எஃபர்ட் வந்து நான் மேக்ஸுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல. நான் ஜிஎஸ்க்கு கொடுத்துருந்த அந்த எஃபர்ட்டை கொஞ்சமாவது நான் மேக்ஸுக்கு கொடுத்துருந்துக்கணும். ஆனால் அப்படி பண்ணலை. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராதுங்கிற ஒரு பயத்திலே நான் அப்படியே அதை ஒதுக்கி வச்சுட்டேன். போன குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வீட்டில் இருந்து தான் படித்தேன். அப்போ நான் எப்படி படிச்சிருந்தேன்னா 6th to 12th தமிழ் புக் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருந்தேன். நியூ புக் சொல்கிறேன். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 6th to 10th ஓல்டு புக் எல்லாமே படிச்சிருந்தேன். ஆனால் இலக்கணம் மட்டும் படிக்கலை, வேறு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 11th 12th ஓல்டு புக் நான் படிக்கலை. அதே மாதிரி தான் ஜிஎஸ்க்கும் படிச்சிருந்தேன். 6th to 10th எல்லாமே நான் முடிச்சு வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் 11th 12th வந்து எதுக்கெல்லாம் படிக்கணுமோ அதுக்கெல்லாம் படிக்காமல் சும்மா ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போயிருந்தேன். நான் அந்த அளவுக்கு 11th 12thலேருந்துலாம் வராது அப்படின்னு நினச்சிருந்தேன். போன குரூப் 4 தான் நான் எழுதின ஃபஸ்ட்டு குரூப் 4னால எனக்கு அந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. போனதெல்லாம் போகட்டும் பார்த்தீங்களா, இனி உள்ள காரியங்களை நம்ம பார்க்கணும். அதே யோசிச்சுட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா, அதான் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் குரூப் 4க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கும் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல மழை மேகமாக தான் இருந்து பார்த்துக்கோங்க. நான் படித்து முடிக்கக்குள்ளாலே ஒரு நல்ல ஒரு மழை வரும் போல இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முடிக்க வரைக்கும் மழையே கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கினே புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் மழை பெய்யும் இருந்தாலும் வெயில் அடிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. மழை வந்துட்டுனா படிக்கவும் முடியாது பார்த்தீங்களா வெளியில இருந்து. அதனால தான் சாணம் படிச்சுட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு கடகடன் படிக்க ஆரம்பித்தேன். புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நல்லா பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சுரேஷ் புக்கையும் வாங்கி படிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு 6 ஷெட்யூல் கிட்ட முடிச்சிருந்தேன். அந்த புக்கில் எனக்கு கிடைக்காத திருப்தி இந்த புக்கில் கிடைக்கி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த புக்கு. அவ்வளோதான் மக்கா, நெக்ஸ்ட் ஸ்டடி விளாக்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜிஎஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்.